யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ஜிபிஎம் எஸ்எம்பிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு தம்முடைய சீசர்களை பார்த்து மார்க் 16:15 உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் இந்த நல்ல செய்தியை சொல்லுங்கள். எந்த நல்ல செய்தி? மனிதனுக்கு வாழ்க்கை மரணத்தோடு முடிந்து விடுகிறது, ஆனால் மரணத்தை ஜெயித்து உயிரோடு நான் எழுந்திருக்கிறேன், இந்த செய்தியை உலக மக்களுக்கு சொல்லுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்து சென்றார். அதே அதிகாரத்தின் 16:20 நம்ம வாஸ்து பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவின் சீசர்களோடு அவர் இருந்து அவர் சொன்ன வார்த்தைகளை அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் நிறைவேற்றினார். அன்பானவர்களே, சென்றவிடெல்லாம் வியாதிகள் குணமாகியது, அசுத்த ஆவிகள் அலறி அடித்து கொண்டு ஓடியது, தீராத வியாதிகள் குணமானது, மரித்தோர் உயிரோடு கூட எழும்பினார்கள். இதுதான் இயேசு கிறிஸ்தவருடைய சீசர்களோடு இருந்து அவர் சொன்ன வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். தேவை நிறைந்த நம்முடைய இந்திய தேசத்தில் அருமையானவர்களே, விடுதலைக்காக அலைகிற ஜனங்கள், நிம்மதி இல்லாமல் அலைகிற ஜனங்கள், எனக்கு ஜாதகம் சரியில்லை, நேரம் சரியில்லை, எனக்கு விதி சரியில்லைன்னு சொல்லி நொந்து போயிருக்கிறவங்க எத்தனையோ வாலிப பிள்ளைகள் வீடுகளில் எனக்கு இன்னும் சரியான வரன்கள் வரவில்லை, என்னுடைய ஜாதகம் பொருத்தம் சரியில்லை என்று சொல்லி அருமையானவர்களே, இப்படி இந்த பொய் புரட்டலான ஜோசியக்காரர்களால் அநேகர் மாட்டி தவிக்கும்போது அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். நாங்கள் இந்தியாவின் 25 மாநிலங்களில் நல்ல செய்தி அறிவிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த செய்திகளை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறவர்கள் அநேகர். எங்களுடைய பணித்தளங்களில் ஏராளமான அற்புதங்கள் நடைபெறுகிறது. பாருங்கள், ஒரு முறை ஒரு கிராமத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்த படகாட்சியை போட்டு கொண்டிருக்கும்போது ஒரு சகோதரி அப்படியே எழும்பி நின்றார்கள். ஐயோ, இந்த இயேசுவை எனக்கு வேணும்னு சொல்லி கத்த ஆரம்பித்தார்கள். என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஜாதகம் சரியில்லை, செவ்வாய் தோஷம் இருக்குது, அவங்க கல்யாணம் பண்ணால் புருஷன் செத்து போயிடுவார். அதனால் ஊர் மக்கள்லாம் தேர்ந்து அந்த பிள்ளைக்கு என்ன தீர்மானம் போட்டாங்கன்னா, நீ அங்கே இருக்கிற தேவதைகள் கோயிலில் போய் நீ அங்கே சேவை செய்யணும், அங்கே இருக்கிற பூஜாரிகளுக்கு நீ வைப்பாட்டியாக இருக்கணும், இதுதான் அவங்க போட்ட தீர்ப்பு. ஆனால் இந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு அலக்களிக்கான வாழ்க்கை போகிறதுக்கு மனசு கிடையாது. என் அன்புக்குரியவர்கள், இப்படி ஏக்கத்தோடு இருந்த பிள்ளைக்கு தான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அருமையானவர்களே கையுங்களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரிக்கு விடுதலை கொடுத்த அவள் பார்க்கிறாள். பார்த்த உடனே இந்த இயேசு எனக்கும் வாழ்வு தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு எழும்பி நின்றார்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஒரு சகோதரிக்காக ஒரு ஆராதனை குழு அங்கே உருவாக்கப்பட்டது. விளைவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆராதனைக்கு பலர் வர ஆரம்பித்தார்கள். அங்கே வந்த அந்த சகோதரியுடைய இனத்தை சார்ந்த ஒரு சகோதரரை அவரை திருமணம் செய்து கொண்டார்கள். இன்னைக்கு பிள்ளைகள் சந்தோஷமாக குழந்தையோடு இருக்கிறார்கள். சரியா? இயேசு கிறிஸ்து ஜாதகத்தை மாற்றுகிறவர். நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா நான் இதெல்லாம் கூட்டு போய் நான் காட்டுவேன். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த நல்ல செய்தி நம்முடைய இந்திய தேசத்தவர்களுக்கு தேவை. இந்தியாவில் இந்த செய்தி அறிவிக்கிறதற்காக 270 ஃபுல் டைம் மிஷனரிஸ் எங்களோடு இருக்கிறார்கள். இன்னும் 450க்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் எங்களுடைய கரங்களில் காத்திருக்கிறது. அருமையானவர்களே, இதுவரையிலும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 920 பேர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக சுமார் 895 கிராமங்களில் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள். என் அன்பானவர்களே, இதுவரையிலேயும் 75 ஆலயங்கள் கட்டி கர்த்தருக்கு மகிமையாக அதை பிரதிஷ்டை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இன்னும் 25 இடங்களில் ஆலய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாத இறுதியில் பஞ்சாப்லேயும் அதை தொடர்ந்து குஜராத்திலேயும் 5 ஆலயங்கள் பிரதிஷ்டை இருக்கிறது. ஜோமனி இடங்க அருமையானவர்களே, இந்த நாட்டில் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயம் கிடையாது. ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும். ஒரு கிராமத்துக்கு ஒரு ஆலயம் போயிட்டால் அந்த கிராமத்துக்கு லைட் வரும், அந்த கிராமத்துக்கு ஹெல்த் சுகாதாரம் வரும், அந்த கிராமத்தில் இருக்கிற அசுத்தாவிகள் துரத்தப்படும், அந்த கிராமத்தில் அநேகர் விடுதலை பெறுவார்கள். ஆகவே தான் கிராமங்கள் தோறும் ஆலயம். பள்ளிக்கூடம் போகாத பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சிருவாங்க. கவலையோட கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிற இடம் தான் தேவாலயம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, வளர்ந்து வருகிற இந்த ஊழியத்தில் அந்த குழந்தைகள், விசுவாச குழந்தைகளுக்கு 7 இடங்களில் விடுதிகளை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விடுதிகளில் அவனுடைய கிருபையினாலே 458 குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள்.
பகல் நேர பராமரிப்பு, இன்னும் டியூஷன் சென்டரில் 22 இடங்களில் நடக்கிற டியூஷன் சென்டர் மூலமாக 700க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இயேசுவை அறிகிற அறிவிலே வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தலைமுறையிலேயே நம்முடைய இந்திய தேசத்தவர்களுக்கு இந்த நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இந்தியாவின் கிராமங்களிலே சபைகளை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் 300லிருந்து 400 பேர் திருமுழுக்கு எடுக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை அதிகரிக்கிறதற்காக அன்புக்குரியவர்களே, கிராமங்கள் தோறும் பயிற்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு டிசைபிள் சீசனாக மாறி நல்ல செய்தி அறிவிக்க வேண்டும். மிஷினரிகளுக்கு என்ன தரிசனம்னா, என்னை கேளும், ஜாதிகளையே சொந்தமாக தருவேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஜாதிகளை நாம் இயேசுவுக்காக நான் எழுப்ப வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல முயற்சிகளுக்காக நீங்களும் ஜோமனிக்கிடுங்கள். இந்த நாட்களில் VBS இந்தியாவின் பல பகுதிகளில் நடைபெறுகிறது. இந்த VBS மூலமாக 25,000 குழந்தைகள் சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். குறைந்தது ஒரு 10 கிராமங்களையாவது சபை உருவாகும்னு சொல்லி நம்புகிறோம். இந்த ஒரு VBS நிகழ்வை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறதற்கு 2,000 ரூபாய் தேவை. அருமையானவர்களே, ஒரு மிஷினரியை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுவதற்கு 3,000 ரூபாய் தேவை. ஒரு ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கு 600 ரூபாய், முழுமையாக பொருட்படுக்கிறதுக்கு 1,200 ரூபாய். அதோட மிஷினரியோட குழந்தைகள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்லேயும் ஐயோ எங்கள் குழந்தைகளை படிக்க வைக்க முடியல, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த மிஷினரிகள் கேட்குறாங்க. என் அன்புக்குரியவர்களே, நல்ல ஸ்கூலில் நல்ல காலேஜில் இந்த குழந்தைகளை படிக்க வைக்கணும். எங்களுக்கு கல்வி நீதி நிறையா தேவை இருக்குது. ஜோமனிடுங்க. ஒரு மிஷினரிகளுடைய குழந்தைக்கு 1000 ரூபாய் ஸ்பான்சர்ஷிப் வாங்குகிறோம். ஆலயங்கள் கட்டுவதற்கு பெரிய பக்கா ஆலயம் 8 லட்சம் ரூபாய், அருமையானவர்களே 7 லட்சம் ரூபாய், 600 ஸ்கொயர் ஃபீட்டில் 5 லட்சம் ரூபாய் வாங்குகிறோம். 3 லட்சம் ரூபாய்க்கு கச்சா ஆலயங்கள் கட்டுகிறோம். இந்த ஆலயங்களில் மக்கள் திரளாக வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். நீங்களும் இந்த காரியங்களுக்காக ஜோமனி எடுங்க. ஒரு அண்ணன் அவங்க மகனுடைய திருமண அந்த வரவேற்பில் வந்த அந்த மொய் பணம்னு சொல்லுவோம் இல்லையா, அவ்வளோத்தையும் கொடுத்து என் மகனுக்கு பேரில் கர்த்தருக்காக ஒரு ஆலயம் கட்டுங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்தார் கட்டினார்கள். 2வது மகனுக்கும் அதே மாதிரி செய்யணும், ஜோமனிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. என் அன்புக்குரியவர்களே, இவ்விதமாக பொருத்தனையோடு ஆலயங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஆலயம் கட்டலாம். நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுடைய கிராஜுவேட்டிலிருந்து ஒரு ஆலயங்கள் கட்டலாம். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்ப சொத்துக்களை பிரிக்கும்போது ஒரு 10% கர்த்தருக்காக, 5 பிள்ளைகள் இருக்கிறீங்க, 6வது மகன் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி ஒரு 10% நீங்கள் எடுத்து வைத்தீங்கனாலே ஒரு ஆலயங்கள் கட்டிடலாம். ஒரு ஆலயம் கட்டுறதன் மூலம் பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லாதிருந்தாலும் சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். நீங்கள் தங்குறதுக்குன்னு ஒரு வீட்டை நான் ஆயத்தம் பண்ணுவேன். சரியா? இந்த பூமியில் தங்குறதுக்கு எப்படி நமக்கு வீடு தேவையோ, இந்த பூமி விட்டு கடந்து போகும்போது நிலையான வீட்டில் தங்குறதுக்காக அருமையானவர்களே ஒரு ஆலயத்தை இந்த பூமியில் இருக்கும்போதே கட்டுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆலயம் கட்டுவதற்கு நிறைய இடங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக ஒரு காணிக்கை பெட்டி வைத்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களை எழுப்பார் என்றால் இந்த காணிக்கை பெட்டிகளை உங்கள் வீட்டில் வைத்து நீங்களாகவே அதை நிரப்பி இல்லை நிறைஞ்சிருச்சு வந்து எடுத்துகிட்டு போங்க சில இதில் இருக்கிற ஃபோன் நம்பரில் கூட்டிங்கன்னா இந்த ஊழியக்காரர் வந்து ஜோம் பண்ணி ரசி போட்டு அவங்க வேலை கொடுத்து இந்த ஊழியத்துக்காக அனுப்பி வைப்பார்கள். ஒவ்வொரு மாதமும் ஆத்ம சவால் என்கிற பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். உங்கள் எல்லாருக்கும் இது இலவசமாக அனுப்புகிறோம். உங்களுடைய முகவரிகளை அனுப்புங்க, வாட்ஸ்அப் நம்பரை அனுப்பி வைங்க. ஏன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இயேசுவை சந்திக்கும்போது வெறுங்கையோடு சந்திக்கவே கூடாது. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்பார். அவருக்கு பார்க்கும்போது இப்படி வெறுங்கையோட யாரும் வெட்கப்பட்டு போகாமல் தைரியமாக சொல்லணும். சரியா? ஆகவே இந்த ஆத்துமாதாய ஊழியங்களுக்காக ஜெபமடிடுங்க. அதோடு கூட நம்முடைய இயக்கத்தின் மிஷினரிகளுக்கு 3 ஆண்டுக்கு ஒரு முறை மிஷினரிகளுக்கான நிகழ்வு நடத்துவோம். நேஷ்னல் மிஷினரி கான்ஃபரன்ஸ். இந்த ஆண்டில் வாரங்களில் இருக்கக்கூடிய பிரதர் ஜட்சன் ஆபிரகாம் அவருடைய கேம்பஸில் இந்த நிகழ்வுகளை ஒழுங்கு செய்கிறோம். 300 மிஷினரிகள் பணித்தளத்திலிருந்து புறப்பட்டு வந்து ஒரு 5 நாட்கள் அந்த வளாகத்தில் தங்கியிருந்து அவர்களுக்கு உணவு, நல்ல ஒரு ஆவிக்குரிய போதனைகள், பயிற்சிகள் கொடுத்து குடும்பமாக பிள்ளைகளோடு வர சொல்லியிருக்கிறோம். ஒரு இந்த கூடுகைக்கு எங்களுக்கு 15 லட்ச ரூபா தேவையாக இருக்கும். ஜோமினிடுங்க. ஆண்டவர் நடத்தினா 1 லட்ச ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு 15 பேர் எழும்பணும். ஒருவேளை சாப்பாடு பொறுப்பெடுக்கிறதுக்கு ஒரு 50,000 ரூபா தேவை இருக்கும். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தினுடைய தேவைகளை இந்த ஊழியத்தை நேசிக்கிற பிள்ளைகளோட சொல்கிறத தவிர வேறு யார்ட்டையும் சொல்கிறதில்ல. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜோம் பண்ணுறோம். அருமையானவர்களே, உங்ககிட்ட சொல்கிறோம், மாதந்தோறும் நம்முடைய இயக்கத்துக்கு 40 லட்ச ரூபா இப்போது வேணும். ஏன்னா இருக்கிற மிஷினரிகளுக்கு சம்பளம் கொடுக்கறதற்கும், வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கும், ஆலயம் கட்டுவதற்கும், குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கும்
தேவையாக இருக்கிறது. உங்களிலே பலர் பொருத்தனையோட காணிக்கைகளை அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அனுப்புகிற காணிக்கை அப்படியே பணித்தளத்துக்காக செலவு பண்ணுறோம். அலுவலகத்துக்கு வாடகை கிடையாது பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, நம்ம இயக்கத்தில் மிகவும் சிக்கனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பத்திரிக்கை ஒன்று தான் மாதந்தோறும் செலவு, மற்றபடி நமக்கு ஒன்றும் செலவு கிடையாது. ஆகவே நீங்கள் கொடுக்குற காணிக்கை நிர்வாக செலவினங்களுக்கு பயன்படுத்த மாட்டோம். ஆகவே நம்பிக்கையோடு அனுப்பி வையுங்கள். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை திருவஞ்சேரி பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, கனரா பேங்க் சேலையூர் பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90. ஐஎஃப்எஸ் கோட் CNRP 0005652. அருமையானவர்களே, எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550, 9447375550. உங்களுடைய ஜபங்களுக்காக எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தை ஊற்றப்பட்டார். எதற்காக? இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை, இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையான அந்த ஜீவியத்தை அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் வாழ்ந்து காட்டுவதற்கு ஒரு விசேஷித்த எம்பவர் தேவை. இந்த தேவைக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். என் அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் வேறு மனிதர்கள் ஆனார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன பாருங்க, ஒரு வித்தியாசமான மனிதர்களாக மாறிவிட்டார்கள். என்ன வித்தியாசம்னு சொல்லி பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட உடனே சீசரெல்லாம் ஒழிச்சிட்டாங்க. அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை கூட நம்பாமல் அங்கங்கே ஒழிச்சு கதவை பூட்டி அந்த சாவித்துவாரம் வழியை கூட யாராவது பேசுகிறத கேட்டுறக்கூடாதுன்னு அதெல்லாம் கூட அடைச்சிக்கிட்டு கிடந்தவங்க. அவர் உயிர் தெழுந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை கூட நம்ப மறுத்தவர்கள். அருமையானவருடைய பயந்து ஒளிந்து கிடந்த அவர்கள் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட பின்பு பார்த்தீங்கன்னா வெளியே நின்று அந்த பேதுரு பிரசங்கம் பண்ணுறார். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தார், அவரை பற்றி தெரியவும் தெரியாது, அப்படி ஒரு கல்லேற நான் பார்த்ததும் கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லி அவரை சபிக்க தொடங்கினார், சத்தியம் பண்ண தொடங்கினா எழுதியிருக்கலாம். அந்த பேதுரு இப்போ சொல்கிறாரு, நீங்கள் ஜீவாதிபதியை ஆணி அடித்து சிலுவையிலே கொலை செய்தீர்கள், அந்த ஜீவாதிபதியை தேவன் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார், இதற்கு நான் சாட்சியா? ஆமாம், என் அன்புக்குரியவர்களே, இதான் ஒரு எம்பவர். பாருங்க, அன்னைக்கு இருந்த அரசியல் அதிகாரிகள், மத தலைவர்கள், பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள் வரைக்கும் ஒரே பயம். ஐயோ, இவங்க கல்லாதவர்கள், கொஞ்சம் கூட பள்ளிக்கூடம் போகாதவங்க, ஆனால் எவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க, இவங்க பேசுகிற வார்த்தைகளை கேட்டு ஜனங்க எவ்வளோ பேர் மனம் மாறுறாங்க, அது மாத்திரம் இல்லை வியாதியஸ்தர்கள் சுகமாகறாங்களே, இதெல்லாம் கண்கூடாக பார்க்கிறோமே. அப்படி இருக்கும்போது இவர்கள் எப்படி அந்த செய்தியை சொல்லக்கூடாது என்று சொல்லக்கூடும் என்று ஒவ்வொருவரும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் முதல் 2 வசனத்தில் வாஸ்துவாதம் எழுதியிருக்கு. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. 3 வசனத்தில் எழுதியிருக்கு, நெருப்பு கொழுந்து போன்றவற்றை அவர்கள் கண்டார்கள். அந்த நெருப்பு கொழுந்துகள் பிரிந்து சென்று அங்கிருந்த ஒவ்வொருவர் மேலேயும் நின்றது என்று புதிய மொழிபெயர்ப்பு சொல்கிறது. ஆகவே பாருங்க, ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய பாஷையில் அங்கே பேச ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு பேசுகிறோம் இல்லையா கோயிலில், அந்த மாதிரி அந்நிய பாஷை கிடையாது. அது டாக்டர் புஷ்பராஜ் அண்ணன் பல இடங்களில் போய் அதை டேப் ரெக்கார்டர்லாம் எடுத்து அது மறுபடியும் வீட்டில் உட்காந்து படித்து பார்த்தா எல்லாமே ஒரு 4 வரி தான் இருக்குது. இதுதான் ஆவியானவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. என் அன்புக்குரியவர்கள், அந்த மாதிரி வார்த்தைகள் அல்ல, ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அங்கே அவர்கள் பேசினார்கள். பாருங்க, அந்த ஆவியானவர் இறங்கின உடனே ஒரு பயங்கர சத்தம். அது மாத்திரமல்ல, அத்தனை பேரும் ஆவியானவர்கள் தந்த அந்த பாஷைகளை பேசினார்கள். 3வது, தேவனுடைய பிரசன்னம் அவர்களை முற்றிலும் மூடிற்று. அவர்களை பார்த்த ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரமிப்பு உண்டாயிற்று. என் அன்பானவர்களே, இந்த எம்பவர், இந்த ஒரு புதிய வல்லம் இருக்கு இல்லையா, இந்த வல்லமை குறித்து ரூவா என்று சொல்லி ஹீப்ரு வார்த்தையில் சொல்கிறார்கள். ரூவா என்றால் பிரீத் ஆஃப் காட்.
நம்முடைய நாசியில் சுவாசம் வருது பார்த்தீங்களா, இது வந்து தேவனுடைய சுவாசம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, மனிதன் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கடவுள் ஒரு மண்ணை எடுத்து அவருடைய சாயலிலே மனுஷனை உருவாக்கி, அங்கே எழுதியிருக்கு, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆகவே மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஜீவ ஆத்மாவே ஆனான், அது புதிய மொழிபெயர்ப்பில் பாருங்க. பிறகு தேவனாகிய கர்த்தர் பூமியிலிருந்த மண்ணை எடுத்து மனிதனை உருவாக்கினார். அவன் மூக்கில் தன் உயிர் மூச்சனை தேவனாகிய கர்த்தர் ஊதினார். அதனால் மனுஷன் உயிர் பெற்றான். அப்படின்னா இந்த ஜீவ ஆத்மா இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்கிறது தான் மனுஷன். இது போயிடுச்சுன்னா பாடின்னு சொல்லுவாங்க இல்லையா. எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, அவர் செத்து போயிட்டாருங்க அப்படின்னு செய்தி கேள்விப்பட்டால் உடனே அவர் ஜான்சன் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்க மாட்டாங்க, பாடி இப்போ எங்கே இருக்குது, சரியா? அப்படின்னா உயிர் போயிருச்சு. ஆமாம், என் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய ஜீவன், கடவுளுடைய சுவாசம் அவனுடைய உடலில் இருந்து வெளியேறிவிட்டது. ஆமாம், நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு 100 வருஷம் வாழ்ந்துடுவேன். ஒருத்தர் அந்த லூக்கா 12வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு பாருங்க. அருமையானவர்கள், நிறைய விவசாயத்தில் வருமானம் ரூமாக கட்டி எல்லாம் சேர்க்குறாரு. அப்புறம் நிறைய பணங்கள் எல்லாம் ரூமாக அடுக்கி வைக்கிறாரு. அன்றைக்கி அவர் பேசுகிறாரு, என் ஆத்மாவே, நீ அநேக ஆண்டு காலம் உயிரோடு வாழ்ந்து நான் சேர்த்து வைத்தெல்லாம் சாப்பிட்டு பூரிப்பாயிரு, நீ சந்தோஷமாயிரு, புஷ்டியாயிரு சொல்லி அவரோட தன்னுடைய ஆத்மாவில் பேசும்போது பரலோகத்திலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, மதிகேடனே, இன்றைக்கு ராத்திரி உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருக்காகும்? என் அன்புக்குரியவர்களே, இந்த பூமியில் இருக்கிற 99% மனிதர்களுக்கு இதை குறித்து அறிவே கிடையாது. அருமையானோட குழந்தையே இருக்காது. அவங்க கூட பார்த்தீங்கன்னா கோழியாக சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, நான் நிறைய பேர்கிட்ட பழகியிருக்கிறேன், வியாபாரிகள்கிட்ட பழகியிருக்கேன். குழந்தையே இருக்காது, யாருக்கு சேர்த்து வைக்கிறவங்க உணர்வே இருக்காது. ஆனால் ஒரு தானம் பண்ணுறதுக்கு, ஒரு மிஷினரி ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு, ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு மனசே வராது. சேர்த்து வச்சவைகள் யாருக்காகும்? என் அன்புக்குரியவர்களே, அது என்ன மண்ணில் தான் போகுது இல்லை? அருமையான ஒரு ஆலயம் கட்டலாம்ல, ஒரு மிஷினரி ஸ்பான்சர் பண்ணலாம் இல்லையா? என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, ஆதிவாசி பிள்ளைகளை படிக்க வைக்கலாமே, குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு விடுதி கட்டலாமே, எவ்வளோ நல்ல காரியங்கள் செய்ய முடியும்ல? என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆவியானவரால் மாற்றப்பட்ட பின்பு தான் ராக்ஃபெல்லர், அவருக்கு 48 வயசு. அப்போ உலகத்தில் பெரிய பணக்காரர். ஒரு நாள் ஒரு கொடிய நோய் அவரை பிடிச்சிருச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, 6 மாதம் தான் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க, சந்தோஷமாக இருக்கணும்னா நல்லா சாப்பிடுங்க. அதையும் மீறி நீங்கள் உயிரோடு இருக்கணும்னா இருண்ட அறையில் தான் இருக்கணும், வெளிச்சத்துக்கெலாம் வரக்கூடாது. அருமையானவர்களே, இந்த செய்தி அவரை மிகவும் சோர்வடை பண்ணினது. ஒரு நாள் அவருடைய பிள்ளைகளை கொஞ்சம் பார்த்து முத்தமிட்டு பிள்ளைகளோட பேசலான்னு அந்த இருண்ட அறைக்குள்ளே வர வச்சா, பிள்ளைங்க ரூம்குள்ளே வந்தவங்க பேய்னு ஓடிட்டாங்க வெளியே. மனம் வெறுத்து போயிட்டார். தன்னுடைய அட்வொகேட்டை கூப்பிட்டு சொல்கிறாரு, உலகத்திலேயே பணம் இருந்தால் பெரிய ஆளாகிடலான்னு நினச்சேன். அருமையானவர்களே, இந்த பணம் ஒன்றும் இல்லை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு வீடுகளுக்கும் போக வேண்டும். ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் சார்பில் ஸ்பான்சர்ஷிப் கொடுங்கள் என்று சொல்லி நிறைய பைபிள் பிரிண்ட் பண்ணி அடித்து உலகமெங்கிலும் கொடுக்க ஆரம்பித்தாங்க பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் இருந்த காலத்தில் தான் சமீபத்தில் கொரோனா உலகத்தை முரட்டிச்சு பாருங்கள். அதே மாதிரி அந்த நாட்களில் பெரிய அம்மை என்கிற ஒரு பெரிய நோய் உலகையே மிரட்டி லாக்டவுன், இதை விட கொடூரமான லாக்டவுன் அது. அருமையானவர்கள், அப்போ ராக்ஃபெல்லர் சொன்னாராம், என்னை போல வியாதியில் இந்த உலகத்தை சாத்தான் தான் சாவடிப்பானே தவிர ஜீவனுள்ள தேவன் செய்ய மாட்டார். ஆகவே இதுக்கு ஒரு ரெமிடி கண்டுபிடிங்கன்னு சொல்லி தன்னுடைய மருத்துவ குழுவினர் கட்டளையிட வேகமான ஆராய்ச்சிகள் பல மேற்கொள்ளப்பட்டு ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் அதற்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இன்ஜெக்ஷன் தான் பென்சிலின் என்கிற ஒரு இன்ஜெக்ஷன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன்ல. அந்த பென்சிலின் உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் ஸ்பான்சர்ஷிப்பில் இலவசமாக போட்டாங்க. பெரியம்மை நோய் உலகத்தை விட்டே போயிடுச்சு. 46 வயசில் சாக வேண்டியவர் 98 வயசில் செத்தார். சரிதானா? என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த மகிழ்ச்சியான பெந்தெகோஸ்தே பண்டிகை நாளில் ஆண்டவருடைய உயிரை பெற்று வாழுகிற, அவருடைய சுவாசத்தை பெற்று வாழுகிற நாம் ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற யோசித்து பாருங்க. இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை என்றாலே நன்றி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற பண்டிகை. பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் தசமமாக எடுத்து வைக்கிற அனுபவமே கிடையாதுங்க. என் அன்புக்குரியவர்களே, நான் ஒரு மிஷினரி. ஆனால் ஆரம்ப நாட்களிலிருந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொடுக்குற எங்களுடைய உதவித்தொகையில் இருந்து
தசமபாகம் எடுத்து வைத்து விடுவோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதுதான் நாங்கள் சொல்லி வளர்த்தோம் பார்த்துக்குங்க. இப்போ எங்கள் பிள்ளைகள் 20% பணங்களை ஆண்டவருக்கு என்று எடுத்து வைக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, எந்தெந்த வீட்டில் அம்மா அப்பா தசமபாகம் எடுத்து வைக்காங்களோ, எந்தெந்த வீட்டில் பிள்ளைகள் தசமபாகம் எடுத்து வைக்காங்களோ, அந்த வீட்டில் எந்த குறையும் இருக்காது, நிறைவாக இருக்கும் பார்த்துக்குங்க. நான் ராஜஸ்தானில் ஒரு கிராமத்தில் ஊழியத்துக்காக போய் அந்த கிராமத்தில் கடைசியாக காணிக்கைகளை படைத்தார்கள். ஒவ்வொருவரும் கொண்டு காணிக்கை படைக்கும்போது ஒரு வீட்டில் மட்டும் 3 காணிக்கை எடுத்து வச்சாங்க. ஆராதனை முடிஞ்சவங்க கூட கேட்டேன், அம்மா ஸ்தோத்திரம், எல்லாரும் கர்த்தருக்குன்னு சொல்லி ஆலயம் கட்டுறதுக்காக உற்சாகமாக காணிக்கை கொடுத்தீங்க, ஆனால் நீங்கள் மட்டும் 3 காணிக்கை வைத்தீங்களே என்னன்னு சொல்லி கேட்கும்போது அந்த மாதிரி சொன்னாங்க, ஐயா இது ஒன்றும் இல்லை, முதல்ல வச்சது எங்கள் வீட்டில் இருக்கிற மாட்டில் பால் விற்றதில் அந்த பாலில் விற்ற வருமானத்தில் தசமபாகம். 2வது நாங்கள் மோர் கடைந்து டெய்லி மோர் விற்போம். அந்த மோர் எவ்வளோ விற்குதோ அதில் வந்த தசமபாகத்தை 2வது எடுத்து வச்சோம். 3வது அந்த மோரில் இருந்து நெய் எடுப்போம். நாங்கள் வெண்ணெய் எடுத்து அதை நெய்யாக்குவோம். அந்த நெய்யை சேல்ஸ் பண்ணுவோம். அந்த நெய்யில் வந்தது தான் 3வது காணிக்கைன்னு சொல்லி யோசித்து பாருங்களேன். 3 கடை வச்சுருந்தா 3 கடையிலேருந்து தசமம் கொடுங்கன்னா நான் இந்த உண்டியல் பெட்டியை வியாபாரிகள் மத்தியில் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்குங்க. ஒரு அன்னைட்டான 5 கடை இருக்குல்ல, 5 உண்டி வச்சுக்கோங்க, 5 உண்டியில் 5 கடையில் வச்சு போடுங்க. அப்படின்னா ஒன்றை மட்டும் வைங்க, மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க நான் சொன்னேன். ஆனால் 5 தொழிலை தந்திருக்காரு. 5 இடத்துலேருந்து கர்த்தர் தசமபாகம் செலுத்துங்க. இதில் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, இதாங்க நேமம் பார்த்துக்குங்க. இதில் ஒன்றும் நீங்கள் உங்கள் காசை கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு ஆண்டவர் தரக்கூடிய தசமபாகத்தை கர்த்தருக்கு எடுத்து வையுங்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை அப்படின்னாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துறது, அப்புறம் பெந்தேகோஸ்தே நாளன்று சிறப்பு காணிக்கைகளை கர்த்தருக்குன்னு சொல்லி எடுத்து வைக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த பெந்தேகோஸ்தே நாள் தான் சபை பிறந்த நாள் என்று சொல்வார்கள். பர்த்டே ஆஃப் எக்லீசியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சபை பிறந்த நாள், இந்த பர்த்டே ஆஃப் எக்லீசியா என்கிற இந்த சபையை மேற்கொள்வதற்கு பிசாசுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. என் அருமையானவர்களே, இது ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனின் குடும்பம். இந்த குடும்பத்தை அழிக்கிறதற்கும் இந்த உலக அளவிலான குடும்பத்தை மேற்கொள்வதற்கும் எந்த ஒரு சக்திக்கும் அதிகாரம் கிடையாது. மத்தேயு 16வது அதிகாரம் 18-19 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பேதுருவே நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளம் அசுத்தாவி பொல்லாத வல்லமை இந்த சபையை மேற்கொள்ள முடியாது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உன் கையில் கொடுத்திருக்கிறேன். பூலோகத்தில் நீ எவைகளை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ எவைகளை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலையும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, மிஷினரி ஊழியத்தில் நாங்கள் இருக்கிறதுனால ஏராளமான அனுபவங்கள் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, ஒரு முறை குஜராத்தில் எல்லா கிறிஸ்தவர்களையும் கட்டாயம் மதமாற்றம் செய்துவிட வேண்டும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவ சபைகளை நடத்த விடக்கூடாது. ஆராதனைகள் நடக்கும்போதே ஆராதனைக்குள்ளாக அந்த ஆலயத்துக்குள்ளே போய் நம்முடைய தேவர்களை அங்கே வைக்க வேண்டும், சிலுவையிலே நாம் வேறு காரியத்தை வைக்க வேண்டும் என்றெல்லாம் கங்கணம் கட்டி பெரிய பெரிய டீம், பெரிய பெரிய குழுவினர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு ஹோட்டலில் அருமையானவர்களே, அந்த அவங்க வந்த ஜீப்பை ஒரு சைடில் நிறுத்திட்டு ஹோட்டலில் போய் டீ குடிக்கிறாங்க. ஏன்னா டீ அந்த பக்கம் இருக்குது. டீ குடிச்சிட்டு அவங்க திரும்ப வந்து அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு லாரி வேகமாக வந்தது, அந்த கார் மேலும் அந்த ஜீப் மேலே மோதி எல்லாம் சிதறப்பட்டு எல்லா உடம்புகளும் சிதறி போச்சு. பார்த்துங்க என் அன்புக்குரியவர்களே, இதை நான் சந்தோஷத்துக்காக சொல்லலை, திருச்சபையை சீரழிக்கிறதுக்காக கெக்கரித்து எழும்பி வந்தவர்கள் நிலை என்னன்னு சொல்லி பாருங்களேன். நம்முடைய வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் திருச்சபைகளை சீரழித்து கொண்டிருந்த சவுல் என்ற ஒருவனை குறித்து எழுதியிருக்கிறது இல்லையா. யாரெல்லாம் கோயிலுக்கு போகிறாங்களோ அவங்களுடைய வீடை கொள்ளையடிக்கிறது, அவர்களை அடிப்பது, மிரட்டுவது, ஜெயிலில் தள்ளுவது போன்ற பயங்கரமான காரியங்களில் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தார் இல்லையா. அப்படி ஈடுபட்டிருக்கும்போது அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எந்த சபைகளை சீரழித்தானோ அந்த சவுல் பவுலாக மாறி ஏராளமான சபைகளை கட்டினார் என்று சொல்லி இந்த பைபிளை வாசிக்கிறோம். வேத புஸ்தகத்தில் எபேசு திருச்சபை, கொரிந்து திருச்சபை, கொலேசு திருச்சபை, பிலதெல்பியா திருச்சபை என்று சொல்லி ஏராளமான சபைகளை உருவாக்குவதற்கு தேவனாலே பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம்தான் அந்த சவுல்
பவுலாக மாறின பின்பு, என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, எந்த கை இடிச்சிச்சோ அந்த கை 1000 கோயிலை கட்டி எழுப்புவதற்கு தேவன் அவரை பயன்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, சமீபத்தில் ஒரு கிறிஸ்தவ எதிர்ப்பு அமைப்பு ஒரு டிவியில் ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருந்து போகும்போது வெறும் 15,000 சபை தான் இந்தியாவில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு சுதந்திரம் பெற்று இந்த 50 வருஷத்தில் இந்த இந்தியாவில் 15 லட்சம் சபை இருக்குது. நம்ம எல்லாம் சபை புதுசாக உருவாக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் திட்டமிடுறோம், நிறையா காரியங்களை பிளான் பண்ணுறோம், பணங்களை செலவு பண்ணுறோம். ஆனால் அவங்க ஒரு 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 புற்றீசல் மாதிரி வேகமாக பெருகிட்டு இருக்காங்களே, இது யாராலும் தடுக்க முடியல. என் அன்புக்குரியவர்களே, இது புற்றீசல் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அரசு. அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனும் தேவ சாயலால் உருவாக்கப்பட்டிருக்கிறதுனாலே ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய வீட்டிற்கு வர வேண்டும். ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது, ஒரு ஆத்மா கூட நரகம் போகக்கூடாது என்பது ஆண்டோடைய விருப்பம். அதனால தான் அன்னைக்கு ஆண்டவர் சவுலை வந்து சந்திக்கிறார். சவுலே, தம்பி சவுல், நீ செய்கிறது சரியில்லைப்பா, நீ முள்ளின் மேலே உதைத்து கொண்டிருக்கிறாய், உன்னையே நீ சீரழித்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய உடலையே நீ காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய், ஏன் இந்த அலங்கோலம், ஏன் இந்த அலங்கோலம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். என் அன்புக்குரியவர்களே, எப்படி ஒரு மாடு நுகத்தில் கட்டப்பட்டுருச்சுன்னா அந்த ஓட்டுநர் சொல்கிற இடத்த நோக்கி தான் ஓடி ஆகணும். அதே மாதிரி உங்கள் அம்மா உன்னையே பக்தி மார்க்கத்தில் வளர்த்துருக்காங்க, அந்த பக்தி வெறியில் தான் நீ இந்த காரியத்தை செய்கிறான். ஆனால் ஒன்றே அறியாமலேயே நீ ஒரு நுகத்துக்குள்ளாக நீ மாட்டி விட்டாய். நீ இப்பொழுது மாட்டப்பட்டிருக்கிற அந்த நுகத்தில் சரியாக நீ ஓடவில்லை என்றால் தொடர்ச்சியாக நீ தூற்றுக்கோளில் உதித்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய சரீரத்தை நீ காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். என் அன்புக்குரிய, அந்த மாடு சரியாக ஓடலைன்னா அந்த ஓட்டுநர் கையில் வச்சிருக்கிற அந்த தூற்றுக்கோல் அடித்து ஒரு குத்து வர பார்த்துங்க, மாடு துள்ளி குச்சி ஓடம் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் உன் நிலைமை இருந்துக்கிட்டு இருக்கு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவரை எதிர்த்து, ஆண்டவருடைய ராஜ்யத்தை எதிர்த்து ஒருவரால் நிற்க முடியாது. மனமும் வந்து ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சுத்த ஆவி என்னில் ஊற்றும், நானும் சுத்தன் ஆகவே, பாவழுக்கெல்லாம் நீக்கும் உம்மாலயமாகவே, என்னை நீர் சிங்காரியும் வாசம் பண்ணும் நீத்தமும். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆவியானவர் உங்களிலே வந்து வாசம் பண்ணுவதற்கு, உங்களை நடத்துவதற்கு, அவருடைய விசேஷித்த வல்லமையினாலே இந்த பூமியை ஜெயித்து வாழ்வதற்கு பாதாளத்தின் திறவுகோள்கள் இந்த திருச்சபை மேற்கொள்ள முடியாது என்று சொன்னாரே. இந்தியாவில் இன்னும் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயங்களை கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவாராக. எங்கள் பரலோக பிதாவே, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் பலப்படுத்துவீராக. உடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று சொல்லி எழும்பி பிரகாசிக்கும்படியான பாக்கியத்தை ஆண்டவரே நீர் கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே உம்முடைய சமாதானம் தங்கி இருப்பதாக, உம்முடைய மகிழ்ச்சி நிறைவாய் குடியிருப்பதாக. நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்தல் பராமரிப்பு ஆசீர்வாதம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரோட தங்கியிருப்பதாக. ஆமென். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன? நம்பரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருவஞ்சேரி பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 42172023 691 42 17 80 20 691. ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN
00616767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM கனரா பேங்க் சாலையூர் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் 120054549490. ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005652. என்னுடைய தொலைபேசி எண் 9447375550 9043867550.